ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூர் குடங்களில் நிறைந்து வைத்தார். அவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாடல் 48 தூடன தமது. தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே. மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடர குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே. தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வாணிசன் திசைகள் மூடும் மலை நிசி இருள் போல் ஊன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துள விகாரங்கட்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி ஈதே.
ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. பகர் விசேடமதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம். ஜீவனும் ஜெகத்தும் ஆகி செழித்த விட்சேபம் அன்றோ. ஆவரணம் தானே பாழ் அனர்த்தமென்றுரைத்ததேதோ. மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேள. தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முற்றி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகார நிசியால் உண்டோ. மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ. முழுத்த விட்சேபம் எல்லாம் முக்தியில் கூட்டுகிற்கும். கொழுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றார். சக்தி சாதனமாய் வந்த முக்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்காள். நித்திரை தெளியுமா போல் நிறுவான நிலைமையாமே. இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும். அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர். வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இந்த மாயை ஏழவஸ்தைகள் உண்டாகும். அந்த ஏழவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேள. முந்த ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம். சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிர்மை ஆதல். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஞ்ஞானம். பரன் இலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல். நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும். கர்த்தனாம் ஜீவ வேதம் கழிவதே துக்கம் போதல். முக்தனாயெல்லாம் செய்து முடிந்ததானந்தமாமே. இது நினக்கறியும் வண்ணம் இப்படி ஒரு திருஷ்டாந்தம். புதுமையாம் கதை கேள்பத்து புருடர் ஓர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். அறியாத மயல ஞானம் அவன் நிலை காணோம் என்றல் பிரியா ஆவரணம் ஆகும். பீழை கொண்டலல் விட்சேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். புண்ணிய பதிகன் பின்னும் பொருடர் 9 தம்மை என்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல்.
கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே. தாண்டவராய சுவாமிகள் எழுதிய மோட்ச சாஸ்திரமாகிய கைவல்ய நவநீதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கைவல்யம் அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது பார்த்தோம். ஒன்று மோட்சம், மீண்டும் பிறவாமல் இருப்பது. 2வது நிம்மதிக்காக சந்தோஷத்திற்காக எதையும் யாரையும் சார்ந்து இல்லாத தன்மை. அதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நிம்மதிக்காக எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்க போகிறோம். இந்த ஞானம் நன்றாக நமக்கு கைகூடி வந்தால் மீண்டும் நமக்கு பிறவி இல்லைன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது சாஸ்திரத்தில் நம்ம அதை நம்புகிறோம். இனிமேல் பிறவி இல்லைங்கிறது சாஸ்திரத்தில் நம்புகிறோம். இப்போ நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா காலத்திற்கும் உரிய தீர்வாக இந்த நூல் இருக்கின்றது. அதில் எடுத்தோடனே சொன்னார், பந்தமும் மோட்சம் காண பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேன் என்று. என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது நான் பந்தத்தை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். பந்தம்னா என்ன? துன்பம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் இருக்குது. பிறவின்னு வந்துட்டாலே எத்தனை சரீரக தத்திர துக்கம். அது யாராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, சரீரம் இருந்தாலே கண்டிப்பாக துக்கம் உண்டு. அப்போ இந்த துன்பத்திலிருந்து, துன்பம்னா என்ன, பலவிதமான ஆழமான ஆராய்ச்சிகளை இவர் கொடுக்குறாருன்னு பார்த்தோம். பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தர். பொதுவாக நம்மளுடைய வேதங்கள் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் பிரமாணமாக இருக்கின்றது. இந்த வேதம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய லைஃபுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். எப்படி நமக்கு ஒரு ஃபேன் வாங்கும்போது அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மேனுவல் இருக்கோ, அதுபோல் அந்த வேதங்கள் தான் நமக்கு லைஃபோட மேனுவலாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணால் நம்ம பிரச்சனைக்கு உள்ளாவோம், என்ன பண்ணால் நம்ம நிம்மதியாக இருப்போங்கிற எல்லாமே நமக்கு அது கேட்லாக் மாதிரி இருக்குது. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தர். ஸோ துன்பம்னா என்ன, எதனால் துன்பப்படுறோம், துன்பத்திலிருந்து வெளிவருவது எப்படி அப்படிங்கிறது நம்மளுடைய வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வேதங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை படிக்க முடியாது. அப்படிப்பட்ட மந்தருக்காக. ஆனால் மோட்சங்கிறது எல்லாருக்கும் தேவை. மோட்சம்னா என்ன? நிம்மதி. யாருக்கு தான் நிம்மதி வேண்டாம்? எல்லாரும் எதுக்காக ஓடிட்டுருக்கோம்? நிம்மதிக்காக ஓடிட்டுருக்கோம். அப்போ அந்த நிம்மதி எப்படி, எதனால் நம்ம கஷ்டப்படுறோம், எதனால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத முறையாக சொல்லி கொடுக்குறார். மந்தரும் உணருமாறு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, நான் படித்தவன் கிடையாது, ஆனால் எனக்கு எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மந்தருக்கு புரிகிற மாதிரி எளிமையான தமிழில், நமக்கு எளிமையான வார்த்தைகள். தமிழ்லையும் நம்ம பார்க்குறோம், கடுமையான அந்த அருணகிரிநாதர் பாட்டெலாம் தமிழானே நமக்கு தெரியாது, அவ்வளோ கஷ்டமான தமிழ் இருக்குது. ஆனால் இவர் ரொம்ப எளிமையான தமிழ். ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், அதனால் பயந்து ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக பந்தமும் வீடும் காட்ட. துன்பம்னா என்ன, எதனால் துன்பப்படுறோம், துன்பத்துக்கு தீர்வு எப்படி நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த நூலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எடுத்தோடனே ஒரு சிஷ்யன் எப்படி பண்ணுறான், அவன் வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி ஓடி வர்றாங்கிறத பார்த்தோம். வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வரும்போது குரு 2 வார்த்தை சொல்கிறார், 2 விஷயம் சொல்கிறார். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். 2 விஷயம். எனக்கு உன்னுடைய கஷ்டத்தை முழுமையாக தீர்த்து வைக்கும் உபாயம் எனக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும், நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். 2வது, நான் சொல்கிறத கேட்கணும், அது ஏற்றுக்கிடணும். உன்னுடைய அறிவு நான் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கிடும். சொன்னது கேட்பாயாயில் தொடர் பவம் தொடர்ந்து பிறந்து செத்துட்டே இருக்குமே, அந்த துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாம். சில நேரம் நான் சொன்னடி கேட்கலைனாலும் எனக்கு புரியலைனாலும் எனக்கு புரிய வைங்க அப்படிங்கிறத அவன் சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சாஸ்திரம் கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை இல்லைன்னு சொல்ல போது கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை நமக்கு காட்டி கொடுக்கும். அப்போ அந்த குரு வார்த்தையில் இருக்க ஸ்ரத்தையை அவன் வெளிப்படுத்தின உடனே அவர் உன்னை நீ அறிவாயாகில்னு சொன்ன உடனே அப்போ நான் யாருங்கிறத விசாரத்தை டைரெக்டாக தொடங்கும்போது என்ன சொல்கிறாரு, தூக்கத்தை பார்த்தது யார்,
விழிப்பை பார்த்தது யார், கனவை பார்த்தது யார், 3 ஒன்றா இல்லையா, தூக்கத்தின் போது நீ இருந்தியா இல்லையா அப்படின்னு அந்த விசாரத்தை பண்ணி தொடங்கும்போது அவன் எனக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆரம்பத்துலேருந்து தொடங்குறார். இப்போ பிறவியிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா முதல்ல நமக்கு பிறவி எப்படி வந்துச்சின்னு தெரியணும். இப்போ அதுக்காக இந்த ஜீவன் எப்படி உண்டானான், இந்த ஜெகத் எப்படி உண்டாயிற்று, ஈஸ்வரன் எப்படி உண்டானார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜீவ, ஜெகத், ஈஸ்வரன் 3 சிருஷ்டி நமக்கு தெரியணும். ஏன்னா 3மே இன்டர் ரிலேட்டட். ஈஸ்வரன் தான் என்ன பண்ணுறாரு, ஜீவனையும் ஜெகத்தையும் படைச்சாரு அப்படின்னு பார்த்தோம். அந்த நிர்குணமான அந்த பிரம்மத்தில் ஒரு சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு மாயா சக்தி இருக்குது. எப்படி ஒரு மாயாவிகிட்ட பலவிதமான காட்சிகளை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ அதுபோல் அந்த மெய்ப்பொருள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு பேர் மாயா சக்தின்னு பார்த்தோம். அந்த சக்தியிலேருந்து என்ன வந்துச்சு, 3 குணங்கள் வந்துச்சு, பஞ்சபூதங்கள் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. சத்துவகுணத்திலிருந்து இறைவன் தோன்றினார், ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் தோன்றினார்கள், தமோ குணத்திலிருந்து பஞ்சபூதங்களும் இந்த ஸ்தூல பிரபஞ்சம், நமக்குரிய சூக்ஷ்ம பிரபஞ்சம், நமக்கு சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாம் உண்டாயிற்றுன்னு பார்த்தோம். இந்த மாயையில் 2 சக்தி இருக்குன்னு பார்த்தோம். தமோ குணத்திலிருந்து இருக்கின்ற அந்த உண்டான அந்த மாயில் 2 தமோ குணத்தில் 2 சக்தி இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று மறைப்பாற்றல், இன்னொன்று படைப்பாற்றல். 2 சக்தி இருக்குது. ஒன்று இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் சக்தி இருக்குது, இன்னொன்று என்ன பண்ணுது, நம்முடைய அறிவை மறைக்கின்ற ஒரு சக்தி இருக்குன்னு பார்த்துட்ருக்கு. இந்த படைப்பாற்றலுக்கு பேர் விக்ஷேப சக்தி, மறைப்பாற்றலுக்கு ஆவரண சக்தி. இப்போ இதுதான் நமக்கு பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறத பார்த்துட்ருக்கோம். எதனால் நமக்கு பிரச்சனை உண்டாகின்றது அப்படிங்கும்போது கைவல்ய நவநீதத்தில் எடுத்த உடனே நமக்கு பிரம்மசூத்திரத்தில் இருக்க எல்லா கருத்தையும் கொண்டு வந்துடுறாரு, அனாயாசமாக கொண்டுட்டு வந்துடுறாரு. அத்தியாசங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம எந்த உபநிஷத்துலையுமே பார்க்க முடியாது. உபநிஷத்தெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரத்தில் வரும்போது தான் அத்தியாச பாஷ்யம்ங்கிறதே ஒன்று பார்ப்போம். இவர் எடுத்த உடனேயே ஓரோர் வஸ்துவில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல், ஒன்றை நீ தப்பாக பார்க்கறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு அந்த பிரச்சனைக்குரிய காரணத்தை மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம். முதல்ல என்ன சொன்னார், பந்தமும் மோட்சமும் எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொன்னவர் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம். பந்தத்துக்கு காரணம் என்ன, நீ இல்லாத உலகத்தை இருக்குன்னு நினைக்கிற. எப்படி இல்லாத பாம்பை கயிற்றில் பார்க்குறது மாதிரி என்ன பண்ணுற, நீ கற்பனை அப்படிங்கிறத எடுத்தோன்னே அனாயாசமாக சொல்லிடுற. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன, இல்லாததை நீ இருக்கிறது மாதிரி நினைக்கிற. இப்போ நிஜமாவே இல்லையா அப்படிங்கும்போது எப்படி அபவாதம் பண்ணுறது, ஏன் கண்ணுக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது படமும் நூலும் போல பணியும் பொன்னும் போல் பார்க்கின். நீ அந்த காரண திருஷ்டியை பார்த்த அப்படின்னா காரியம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவேன். இல்லையே, எனக்கு ஜெகத்து தெரியுதே, உலகம் தெரியுதே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு பிரச்சனை இருக்கே, எல்லாம் பலவா தெரியுதே அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி இந்த நூல் தான் சத்தியமோ, ஆடைன்னு ஒன்று இல்லவே இல்லை, துணின்னு ஒன்று இல்லவே இல்லை, டெஸ்க்குன்னு ஒன்று இல்லவே இல்லை. கடலை மாவு காராச்சேவு மறக்கக்கூடாது. நமக்கு உண்மையில் இருக்கிறது என்னது, கடலை மாவு தான் இருக்குது. இப்போ அந்த திருஷ்டியில் பார்க்கும்போது உண்மையில் இருப்பது ஒரு பொருள் தான் அப்படின்னு அப்பவாதம் ரொம்ப ஹையஸ்ட் விஷயத்தை சொன்னாருன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம மாயையில் 2 சக்திக்குள்ளே விசாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, தோற்றமாம் சக்தி, மறைப்பாற்றல். அவன் சிஷ்யன் கேட்குறான், இந்த உலகம்தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அப்போது இந்த தோற்றமாம் சக்தி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். 2 சக்தி தான் இருக்குது, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, மறைப்பாற்றல், படைப்பாற்றல். இந்த மாயையில் இது மாயை பண்ணுற அட்டூழியம் இதுதான் என்ன பண்ணுது, 2 சக்தியை அது தனக்குள்ளே வச்சு சிருஷ்டி பண்ணிருச்சு. ஒரு சக்தி என்ன பண்ணுச்சு, சிருஷ்டி பண்ணிட்டு அடுத்த சக்தி என்ன பண்ணுது, மறைத்து விடுகின்றது. எப்படி மறைக்குது, தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தான் கன்ற ஞானிகள் தன்மையும் அன்றி
நாஸ்தின பாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்வு விழி குருடாம் வண்ணம் வான் நிகர் திசைகள் மூடும் மலை நிசி இருள் போல் மூடும். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த மறைப்பு, இந்த மாயையில் இருக்கின்ற இந்த மறைப்பாற்றல். அது என்ன பண்ணுது? அறிவை மூடிவிடுகின்றது. என்ன அறிவை மூடுகின்றது? உண்மையிலேயே உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் சுகத்தை கொடுக்கும் சக்தி இல்லவே இல்லை, இன்பத்தை கொடுக்கும் சக்தி இல்லவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதில் இன்பம் இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது. மாறுகின்ற பொருள்களில் மாறாத இன்பத்தை நாம் என்ன பண்ணுறோம்? தேடுகின்றோம். அப்படிங்கிறதா அதை நம்ம ஆவரண சக்தி. அது என்ன பண்ணுது? நம்மளுடைய அறிவை மறைத்து விடுகின்றது. கீதையில் பார்க்கணும், தூமேன ஆவ்ரீதே வன்னிகி யதா தர்ஷோ மலேனச்ச யதோல்பேன் ஆவருத்தோ கர்ப்பக ததா தேனம் ஆவருத்தம். எப்படி கண்ணாடியில் புகை மூடுகின்றதோ, தூமேன ஆவருத்தே வன்னிகி, புகை எப்படி ஒரு இடத்த மறைக்குதோ, கண்ணாடியில் தூசி மறைக்கின்றதோ, எப்படி கருப்பை மூடியுள்ளதோ அதுபோல மனிதனுடைய அறிவை மூடி இருக்கின்றது. 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு என்ன ஆகும்? இந்த ஆவரண சக்தி ஈஸியாக போயிடும். புகை மறைச்சிருக்கதா என்ன பண்ண, இன்னொரு காற்றடிச்சு ஃபூன் ஊதி விட்டா புகை போயிடும். ஒரு சிலருக்கு டக்குன்னு சொன்னோடனே புரிஞ்சிடும். அப்புறம் கண்ணாடியில் இருக்கிற தூசி என்ன பண்ணும்? துணியை வச்சு துடைக்கணும். நம்ம துடைச்சோன்னா போயிடும், அதில் இருக்க தூசி போயிடும். சிலருக்கு எப்படி இருக்கா எப்படி கருவில் இருக்கிற அந்த கருவில் இருக்க அந்த கருப்பைக்குள்ளே இருக்கிற அந்த கரு என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி தான் ஆகணும், 10 மாதம் ஆகணும். அதுபோல் சிலருக்கு அந்த ஆவரண சக்தி எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமாக அவங்களுடைய அறிவை மறைச்சிருக்கின்றது. இப்போ இந்த ஆவரண சக்தி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த மாயை என்ன பண்ணுறோம்? நம்ம மாயையை மாயையால் மாய்ப்பர் பின்னை. 2 மாயை இருக்குது. ஒன்று வித்யா மாயை, இன்னொன்று அவித்யா மாயை. இப்போ சிருஷ்டி அனைத்துமே மாயை தான். நல்லா புரியணும் நமக்கு. மாயினா என்னமோ நினைக்கக்கூடாது. இல்லாத ஒரு உலகம் இறைவனால் ஒரு கற்பனையாக தோற்றுவிக்கப்படுகின்றது. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ. எப்படி நம்ம தூக்கத்தில் ஒரு சொப்பனத்தை உண்டு பண்ணுறோமோ அதுபோல் இறைவன் தன்னுடைய மாயா சக்தியினால் ஒரு கற்பனையான ஒரு இருப்பே இல்லாத ஒரு உலகத்தை இருப்பது மாதிரி தோற்றுவிக்கிறான்னு சொல்லக்கூடாது, தோற்றுவிக்கிறாருன்னா இருக்கு இருப்பது. எப்படி நம்ம கனவுல பல விஷயங்கள் பார்க்குறோம், உண்மையாகவே பார்க்குறோம். அதில் லட்டு சாப்பிட்டேன் நான், இன்னும் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் முழிச்சு பார்த்தா இல்லை. அதே போல் இறைவனுடைய இந்த மாயா சக்தி நமக்கு புரிஞ்சாதான் நமக்கு இந்த ஆழமான விஷயங்கள் நம்ம உள்வாங்க முடியும். இப்போ இது என்ன பண்ணுது? நம்மளுடைய அறிவு கண்ணை மறைக்கின்றது. ஒரு பிரபஞ்சம் வேற, பிரபஞ்சம் உண்டானது மட்டும் இல்லாமல், மாயா பிரபஞ்சம் உண்டானது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிந்திக்கும் ஆற்றலை என்ன பண்ணுது? மறைச்சிருச்சு. பொய்ங்கிறத மறைச்சிருச்சு. உண்மையிலே இல்லாத ஒரு சிருஷ்டி, அதை என்ன பண்ணுறோம்? நம்ம உண்மைன்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? அதை சத்தியத்துவ புத்தி கொடுக்குறோம். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாயை எப்படி செயல்படுது, எப்படி பந்தத்தை நம்ம உண்டு பண்ணுது, இந்த பந்தத்திலிருந்து எப்படி நம்ம வெளிவர்றதுக்கும் இதுவே என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நான் பார்த்தோம், நம்ம இந்த மாயை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தாலும் அதுவே என்னவா இருக்குது? இதுலேருந்து வெளிவர்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணத்தான் செய்யுது அப்படின்னு ஒரு பாட்டில் பார்த்தோம். தோற்றமாம் சக்தி தான் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் 54வது பாட்டு. அதுதான் பிரச்சனைக்கு காரணம். சிருஷ்டி தான் காரணம். ஆனால் இந்த சிருஷ்டியில் பகவான் எதை சிருஷ்டி பண்ணியிருக்காரு அப்படின்னா, குருவையும் சாஸ்திரத்தையும் உள்ளேயே சிருஷ்டி பண்ணி வச்சுருக்காரு. இதுக்குரிய மருந்தையும் என்ன பண்ணியிருக்காரு? இதிலே கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. யார் ஒருவருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரம் உண்டாகின்றதோ, வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். வாழ்க்கை இருதலை கொள்ளி எறும்புன்னு பார்க்கணும்.
இருதலை கொள்ளி எருமனை நித்த படிச்சுனேன். எப்படின்னா ஒரு மூங்கில் குழலுக்குள்ளே இது போயிருச்சான், எறும்பு போயிருச்சான். எறும்பு போயிட்டு 2 பக்கமும் நெருப்பு இருக்கான். அதால் என்ன பண்ண முடியாது, 2 பக்கமும் போக முடியாது. அதுபோல் வாழ்க்கை என்ன பண்ணுது, எல்லா பக்கமும் நம்மளை அடைச்சி வச்சிருக்கு. அதான் அந்த துன்பத்தின் காரணமாக ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. கஷ்டத்தை உண்டி பண்ணி வச்சிருக்கிற அதே மாயாசக்தி கஷ்டத்துக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய குருவையும் சாஸ்திரத்தையும் அதே மாயாசக்தி உண்டு பண்ணி வச்சிருக்கு. நமக்கு நல்லா புரியும். நமக்கு நிறைய அதில் ஏன்னா எதனால இந்த சிருஷ்டி வந்துச்சு, நமக்கு என்ன பண்ண காரணம் நமக்கு சொல்ல முடியாது. எதனால் வயிறு வலி வந்துச்சு அதுவே நமக்கு தெரியல. நம்ம வளர்த்த பிள்ளைங்களே சில நேரம் இப்படி இருக்காங்க நமக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ அது மாதிரி என்ன, அது நமக்கு பல இதுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த மாயை என்ன பண்ணியிருக்கு, இதிலிருந்து தப்பிக்க விரும்புகிறவர்களுக்கு வழியவும் வச்சிருக்கு உள்ள. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், வித்யா மாயைன்னு சொல்கிறோம். இப்போ யார் ஒருவர் இந்த இல்லாத ஜெகத்தை உண்மைன்னு நம்பி அது எனக்கு சுகம் கொடுக்குங்கிற தப்பான எண்ணத்தில் அது போக்கிலேயே போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல அடி விழும். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் என்ன வைக்கும், சிக்க வைக்கும். இப்போ யார் ஒருவர் இதிலிருந்து முழுமையாக விடுபட விரும்புகின்றார்களோ, எனக்கு இந்த அப்பப்போ வர்ற தற்காலிகமான தீர்வெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நிரந்தரமான நிம்மதி வேணும்னு யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆற்றலால் முக்தி சேர்வார்கள் அனுகூலம் ஆகும் காணி. இந்த மாயா சக்தி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. மே ஐ ஹெல்ப் யூன்னு ரெடியாக இருக்குது. என்ன பண்ணுறோம், நம்ம தான் போக மாட்டேங்க. அது நம்மளை பூர்ணமாக நமக்கு நிம்மதி கொடுக்கறதுக்கு மாயையில் ரெடியாக இருக்கு, மாயா சக்தி இருக்குது. இப்போ நம்மளுடைய முயற்சி காரணமாக ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும். ஏன்னா ஏன் படைச்சாரு தெரியல, ஏன் படைப்பு வந்துச்சு அதெல்லாம் நமக்கு காரணம் தெரியலை. இப்போ இதுக்கு வழி இருக்கா, இதில் இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? அதனால இந்த ஆவரண சக்தி தான் பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல நல்லா புரியணும். பிரச்சனை வேற யார்கிட்டையும் இல்லை. இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, இவங்க மாறிட்டா பிரச்சனை போயிடும், இது மாறிட்டா சரியாக போயிடும்னு நம்ம இவ்வளவு நாளும் பிரச்சனைகள் சரியாகுங்கிறதுக்கு வேற வெளியிலேயே காரணத்தை தேடிட்டு இருந்தோம். இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது, அதெல்லாம் நீ எதையுமே மாற்ற முடியாது, யாரையுமே மாற்ற முடியாது. உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்குமே நிரந்தரமான தீர்வுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே தற்காலிகமான தீர்வாக தான் இருக்க முடியும். நிரந்தரமான தீர்வுன்னு வாழ்க்கையில் எதுக்குமே கிடையாது. ஒன்று முடித்தா இன்னொரு பிரச்சனை வரும். என்ன, உலகமே அப்படித்தான் இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன பண்ணோம், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம இந்த மாயையை, வித்யா மாயையை பயன்படுத்த போகிறோம். யாரையும் மாற்ற முடியாது. பிரச்சனைகளுக்கு காரணம் வெளியில் இல்லை, ஏன் கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது புரியணும். எல்லாமே பச்சை கலராக தெரியுது, ஏன் எல்லாம் பச்சை கலராக தெரியுது அப்படின்னா, நான் பச்சை கலர் கண்ணாடி போட்டிருக்கேன் அதனால எல்லாம் பச்சை கலராக தெரியுது. என்னது எல்லாம் பச்சை கலராக தெரியுதுன்னு போய் ஒன்றையா போய் தொடச்சி வச்சுன்னா என்ன, ஒன்றுமே மாறாது. இப்போ மாற்றம் எங்கே நிகழ வேண்டும், நமக்கு நம்முடைய அறிவில் மாற்றம் உண்டாக வேண்டும். ஏன்னா பிரச்சனை எங்கே, அது என்ன பண்ணியிருக்கு, உணர்வு விழி குரல் அறிவைத்தான் மறைச்சிருக்கு. இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த கண்ணில் இருக்கிற அந்த கேட்ராக்டை ரிமூவ். எதனால், அறிவினால் ரிமூவ் பண்ணணும். மாற்றம் நம்ம கிட்ட தான் வரணும். அதனால தான் என் குரு சாஸ்திரத்தில் நம்ம குரு எல்லாரையும் மொத்தமாக வச்சு பாடம் எடுக்கிறோம். எல்லாருக்கும் பிரச்சனை, வேறு பிரச்சனை, எல்லாருடைய மண்டைக்குள்ளேயும் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பிரச்சனை உள்ளுக்குள்ளே இல்லாமல் யாருமே வேதாந்தத்துக்குள்ளே வரமாட்டோம். என்ன, ஆனால் எல்லாருக்கும் தீர்வு என்ன, ஒன்று தான். நம்ம வாழ்க்கையை பார்க்கின்ற விதத்தில் தான் மாற்றத்தை சாஸ்திரம் நமக்கு என்ன பண்ணுது, உபதேசம் பண்ணுகின்றது. இப்போ இந்த மாயை எப்படி செயல்படுகின்றதுங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னாருன்னு பார்த்தோம். இந்த 10ஆம் அவன் கதை சொல்லப்பட்டுச்சு. எப்படி அந்த 10 பேர் முட்டாள் ஆற்றை கடக்கும்போது என்ன ஆயிடுது, ஆற்றை கடத்து முடிச்சதுக்கப்புறம் எண்ணி பார்க்கும்போது 9 எல்லாரும் கண்ணை விட்டுட்டு எண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அழுதுட்டுருக்காங்க.
அப்புறம் வழிப்போக்கன் வர்றான்னு பார்த்தோம். வந்ததுக்கப்புறம் தசமன் உண்டு. முதல்ல என்ன சொல்கிறாரு? தசமன் 10ஆம் அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நீயே அந்த 10ஆம் அவன் அப்படின்னு எதை நீ தொலைச்சிட்டு தேடுறியோ அது உன்கிட்டயே தான் இருக்கு. எந்த நிம்மதியை தேடி நீ வெளியவே ஓடிக்கிட்டே இருந்தியோ அது உன்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு இந்த கதை. குரு சொன்னதை முதல்ல தசமன் உண்டு நிற்கின்றான், அப்புறம் நீயே அவன் சொன்னதுக்கப்புறம் துன்பம் போகின்றது, ஆனந்தம் வருகின்றது. அந்த 7 படிநிலைகள் இதான் நமக்கு பார்த்துட்டு இருந்தோம். 58 இந்த மாயையினால் ஜீவர்களுக்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும், 7 படிநிலைகள் உண்டாகும். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். வரிசையாக சொல்கிறேன் கேளு. எப்படி நீ துன்பங்கிற அதுக்குள்ளே நீ எப்படி குழியில் போய் உளுந்த, எப்படி குழியிலேருந்து மேலே ஏறி வரப்போகிற, எப்படி நீ இந்த பந்தத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட, இந்த பந்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறத சொல்கிறார். முதல்ல என்னது? முந்த அஜ்ஞானம். முதல்ல அஜ்ஞானம். முந்த அஜ்ஞானம்னா முதலாவதாகிய அஜ்ஞானம்னு சொல்லலாம், அனாதியான அஜ்ஞானம்னு சொல்லலாம். அது எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. இந்த அஜ்ஞானத்துக்கு காரணமே கிடையாது. அதனால தான் முந்த அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக என்ன வருது? ஆவரணம் வருது. ஆவரணத்துக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு காரணம் என்ன? தெரியாது. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கொஸ்டின் கேட்போம். இந்த அஜ்ஞானம் எப்போ வந்தது, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்போம். இப்போ சாஸ்திரம் சொல்லுது இது ஆன்சர் கிடையாது. சாஸ்திரத்தில் இதுக்கு பதில் கிடையாது. பதில் கிடையாதுங்கிறதான் பதில். இப்போ முந்த அஜ்ஞானம், தொடக்கம் எது என்று தெரியாத அஜ்ஞானம். எப்போ வந்துச்சு அப்படின்னு தெரியாது. இந்த சிருஷ்டியில் எப்போ இந்த அஜ்ஞானம், எல்லாரும் எப்போ எல்லாத்தையும் தப்பு தப்பாக பார்க்க தொடங்கணும் தெரியாது. பிறக்கும்போதே எல்லாரும் தப்பாக தான் நினச்சிட்டு பிறந்தோம். என்ன நினச்சிட்டு இருந்தோம்? நான் உடம்பு நினைப்போடு தான் பிறந்திருக்கோம் நம்ம. அந்த முந்த அஜ்ஞானம். அடுத்தது என்னது? மூடல். மூடல்னா என்னது? மறைப்பு. அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக என்ன ஆயிடுச்சு? நம்முடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் முளைத்தல். முளைத்தல்னா படைப்பு. நம்மளுடைய புத்தியில் ஒரு தவறான எண்ணம் உண்டாகின்றது. மறைப்பின் காரணமாக என்னாச்சு? நமக்கு கயிறு மறைஞ்சி அதில் பாம்பு தென்படுகின்றது. உண்மையாக இருப்பது என்னது? கயிறு தான் இருக்குது. ஏதோ ஒரு மறைப்பின் காரணமாக. அது ஏன் தப்பாக பார்த்தோம்? தெரியல, தப்பாக பார்த்துட்டோம். கயிறு மறைஞ்சி அதில் பாம்பு தென்படுகின்றது. அதுபோல் இந்த பிரம்மம் மறைஞ்சி இதில் ஜெகத் தென்படுகின்றது. ஆத்மா மறைஞ்சி இந்த உடல் தென்படுகின்றது. வெஷ்டியில் சொல்லும்போது நான் இந்த ஆத்மாவாக இருக்க இதில் நான் என்னவா நினச்சிக்கிட்டேன்? என்ன உடம்பு மனசாக நினச்சிக்கிட்டேன். முந்த அஜ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மை ஆதல். இப்போ ஒன்றொன்னா பார்த்துட்டு இருந்தோம். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்ன? உண்மையிலேயே ஒரு பொருள் தான் இருக்குது. ஆனால் நான் என்னவா நினச்சிக்கிட்டேன்? அபூர்ணனாக நினச்சிக்கிட்டேன். என்னுடைய உண்மை ஸ்வரூபம் எனக்கு மறைக்கப்பட்டுருச்சு. ஏன் மறைச்சிச்சு? மாயா சக்தி நம்ம தப்பு கிடையாது இதில். ஏன்னா இது நம்ம தப்பு கிடையாது. நம்ம எதுவும் தப்பே பண்ணலை. உண்மை தானே? அதனால நம்ம தப்பு கிடையாது. அது என்ன ஆயிடுச்சு? அதை மறைச்சிருச்சு. நம்ம அறிவை மறைச்சிருக்கு. பிரமமாம் தன்னை மறந்து பேதமையே அஜ்ஞானம். படைக்கும் போதே மேனுஃபேக்சர் டிஃபெக்டோடு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். என்ன பண்ணிடுறேன்? நான் மறந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? பரன் இல்லை, காணோம் என பகர்தல், ஆவரணம் மூடல். இந்த ஜெகத்தெல்லாம், இந்த ஜெகத் உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது? யானை எங்குமாம் பிரம்மம்னு சொல்லுது. எங்குமாம் இருக்கிற பிரம்மம் நீ அப்படிங்குது.
அதை புரியல நமக்கு. பரன் இல்லை, பிரம்மமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னது ஏமாத்து அப்படின்னு என்ன பண்ணுறோம், அது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். காணோம், என்னால் பார்க்க முடியல அதனால இல்லை அப்படிங்கிறோம். எனக்கு தெரியல அதனால அது நம்ம மேலே தப்பு கிடையாது, இருந்தால் தான் நம்ம பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சா இல்லைன்னு சொல்லுவோமா? அது என்ன பண்ண, கண்ணு கெட்டிருச்சு. கண்ணை கெட்டிட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மாயாதேவி தான் கண்ணை அவுத்து விடணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மாயையினால தான் என்ன பண்ணும், அந்த மாயாதேவினால தான் என்ன பண்ண முடியும், இதை திறந்து விட முடியும். அதுதான் நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணுறதுக்கு காரணம். இப்போ பரன் இல்லை, காணோம் என பகர்தல், ஆவரணம் மூடல். எப்படி அந்த 10ஆம் அவன் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறானோ அது போல் என்ன பண்ணுது, நம்ம நானே பூர்ணமாக இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நிறைவுக்காக மற்றவங்ககிட்ட இது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது நடந்தால் நான் இது மட்டும் நடந்துட்டால் நல்லா இருக்குமே, இது முடிச்சுட்டா நல்லா இருக்குமே என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நிம்மதிக்கு பிற விஷயங்களை சார்ந்தே இருக்கின்றோம். என்ன அது நம்மளுடைய அந்த பூர்ணத்துவம், பிரம்மம்னாலே பூர்ணத்துவம், நானே பூர்ணமான நிறைவாக இருப்பது மறந்து போய், நான் கோடீஸ்வரன்கிறது மறந்து போய் என்னாச்சு, நான் ஒரு 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் என்ன பண்ணுறேன், அம்மா தாயேங்கன்னு என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு உறவுகள்கிட்டையும் இதை மட்டும் பண்ணிடு, இதை மட்டும் செஞ்சிரு, இதை மட்டும் நடத்தி கொடுத்துரு அப்படின்னு என்ன பண்ணுறோம். ஒன்று உறவுகள்கிட்ட போய் எப்போவுமே இவர் சொல்ல பெகராகவே இருக்குன்னு சின்ன சாமி சொல்லுவாங்க. இந்த உறவுகள்கிட்ட போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு கையேந்தி நிற்கிறோம், இல்லாட்டி போய் கடவுள்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறோம். எனக்கு இதை மட்டும் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு என்ன பண்ணுறோம், நிற்கிறோம். அதனால் என்னாது, நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். இந்த மறைப்பாற்றல் என்ன பண்ணுது, நம்ம பிறக்கும் போதே நம்ம பாடியோடு தானே பிறந்திருக்கோம். பாடியோட பிறந்தனா நான் என்ன பாடியாகவே நினச்சிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாடி எனக்கு கொடுத்துக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. என்ன பண்ணுறேன், நான் அதை நானே நினச்சிக்கிறேன். நரன் இல்லை, நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். நமக்கு ஒரு வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையில் என்ன, ட்ராமா நடிக்கும் போது நமக்கு நல்லா தெரியும் இது ட்ராமான்னு தெரியும், நான் வேற இந்த நடிப்பு வேறன்னு நமக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் அது மறந்து போகுது. நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். நான் என்னை உடம்புன்னு நினச்சது காரணமாக என்ன ஆயிடுது, நமக்கு இன்னைக்கு உறவுகளோட சம்பந்தம் வந்துருச்சு. அப்புறம் நான் என்னவாயிடுறேன், நான் உடம்புன்னு நினச்ச உடனேயே நான் அம்மாவாயிடுறேன், நான் மகாவாயிடுறேன், நான் மனைவியாயிடுறேன். ஒன்று என்ன ஆயிடுது, ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு ரோல் நமக்கு உண்டாகின்றது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதன் காரணமாக நிறைய அடி வாங்கும். ஒரு உறவுகள்லேயும் நிறைய சிக்கல் வரும். அதுக்கப்புறம் என்னது, குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்சம். அப்புறம் என்ன பண்ண, இந்த மாயா சக்தியில் இருக்கின்ற அந்த அனுகூலமான சக்தியை பயன்படுத்துகிறோம். அந்த குருவினுடைய உபதேசத்தால் தன்னை குறிக்கொள்ளல். அந்த 10ஆம் அவன் எப்படி 10ஆம் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னது மாதிரி குரு என்ன சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறாரு, ஒரு ஞானத்தை உபதேசிக்கிட்டு. முதல்ல பிரம்மம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்கிறார். மெய்ப்பொருள் ஒன்று இருக்கின்றது. எப்படி இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன்னு சொன்னாரோ அது மாதிரி இந்த உடம்புக்கு வேறான ஒரு வஸ்து இருக்கின்றது. உண்மையில் துன்பத்தை பார்க்கும் நான் துன்பம் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறார், முதல்ல பிரித்து கொடுக்குறார். இந்த துன்பத்தையும் துன்பத்தை பார்க்கும் நான் துன்பம் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாரு, துன்பத்திலிருந்து நம்மளை பிரித்து கொடுக்குறார். இதுக்கு பேர் பரோட்ச ஞானம்னு பேர். முதல்ல பிரம்மம் இருக்கின்றது, இந்த உடலுக்கு வேறாக ஒரு மெய்ப்பொருள் இருக்கின்றது அப்படின்னு, பிரம்ம அஸ்தி, பிரம்மம் இருக்கின்றது அப்படிங்கிறது பரோட்ச ஞானம். அதுக்கப்புறம் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். அதுக்கப்புறம் எந்த நிம்மதியை நான் தேடிட்டு இருந்தனோ அது என்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. கண்ணாடியை போட்டுக்கிட்டே கண்ணாடியை தேடுவோம், வீடு பூரா தேடுவோம், தேடி முடித்ததுக்கப்புறம்
எப்படியோ யாராவது சொல்லுவாங்க கண்ணில் தான் இருக்குது. சாஸ்திரம் கண்டாபரணம் இவன் சொல்லுது. எப்படி கழுத்தில் மாலையை போட்டுக்கிட்டே மாலையை தேடுறது மாதிரி, எப்படி 10ஆம் அவன் தானே 10ஆம் அவன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான், தேடுறான், அழறான், உருள்றான், முட்டுறான், மோதுறான். கடைசியில் குரு என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீயே அந்த 10ஆம் அவன், தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருப்பது. எந்த நிம்மதியை தேடி தேடி வெளியே அடைஞ்சோமோ அது உன்னுடைய ஸ்வரூபம். வெளியில் கிடைக்கிறது எல்லாமே ஆபாசமானது தான். உன்னுடைய ஸ்வரூபம் பூர்ணமான நிறைவு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது அபரோக்ஷ ஞானம். எப்போ அது புரிந்து விட்டதோ அதுக்கப்புறம் என்னது, கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல். நல்ல விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனால் ஒரு நிம்மதி வருகின்றது. உண்மையில் எனக்கு எந்த நஷ்டமும் நான் அடையலை. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு ஏதோ ஒரு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், எதனுடையாவது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். உடம்போடு சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்படுவோம், மனசோடு சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்படுவோம், நம்மளுடைய அறிவோடு சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்படுவோம், இல்லாட்டி நம்மளுடைய உடைமைகள் நம்ம குழந்தைகளோட சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்படுவோம். எல்லாத்தையும் அது மேலே இருக்கிற அபிமானத்தின் காரணமாக கஷ்டப்படுவோம். இப்போ என்ன, அது உண்மையில் அந்த பூர்ணமாகிய எனக்கு துன்பப்படுத்தும் சக்தி உலகத்துக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு கேள்வி கேட்டான், எல்லாமே பொய்னா மோட்சமும் பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். தூக்கத்தில் ஒரு புலி ஒன்று விரட்டுது, முழிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது இல்லையா, அந்த நிம்மதி உண்மை. அதுபோல் இந்த மாயையான இந்த பிரபஞ்சத்தில் நீ பலவிதமான கஷ்டங்கள் உண்டாக்கி இதிலிருந்து குரு சாஸ்திரத்தின் மூலமாக உனக்கு ஒரு மோட்சம் கிடைக்குதுன்னா அது உண்மைதான் அப்படிங்கிறது. அதான் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல். முழுமையாக உனக்கு ஒரு நிறைவு வருகின்றது. முக்தனாம் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே. முழுமையாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா என்னாகின்றது, இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் நம்மை தீண்டாது. எல்லா பிரச்சனையும் எதுக்கு, இந்த உடம்புக்கும் மனதிற்கும் தான் பிரச்சனை. இந்த உடலையும் மனதையும் பார்க்கும் நான் இதுக்கு வேறானவன். இப்போ என்ன பண்ணணும், நான் இந்த 10ஆம் அவன் இது வரைக்கும் தன்னை 9வது ஆளாகவே நினச்சிட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணணும், நான் தான் 10ஆம் அவன்கிறத அவன் குரு சொல்லி கொடுத்தாலும் அதை அவன் ஏற்றுக்கிடணும். நான் பூர்ணன் அப்படின்னு குரு நீ பூர்ணன்னு குரு சொல்லி கொடுக்குறாரு, அதை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். இப்போ அடுத்து நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாருன்னு பார்த்தோம். இது நினக்கு அறியும் வண்ணம் இப்படி ஒரு திருஷ்டாந்தம் புதுமையாம் கதை கேள். 10 புருடர் ஒரு ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். நான் தான் 10ஆம் அவன்கிறது எனக்கு தெரியலை. அறியாத மயல் அஜ்ஞானம் அவன் இல்லை காணோம் என்றல் பிரியா ஆவரணமாகும் பீழை கொண்டு அழல் விட்சேபம். இங்கே தான் ஆவரணம் விக்ஷேபங்கிற பேரை கொடுக்குறார் நமக்கு. இது வரைக்கும் மூடல் மறைப்புன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக டஃப்பான வேர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். பீரியா ஆவரணமாகும் பீழை கொண்டு அழல் விட்சேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக நெஞ்சி கொள்வது பரோட்ச ஞானம். முதல்ல புரிஞ்சிக்குது, பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிறது. குரு ஆத்மான்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பார். உடலுக்கு வேறாக ஆத்மான்னு ஒன்று இருக்குது, தேகத்துக்கு வேறாக தேகி என்று ஒன்று இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சிக்கிறது பரோட்ச ஞானம். புண்ணிய பதிகன் பின்னும் புருடன் 9 எண்ணி எண்ணும் நீ தசமன், நீதான் 10ஆம் அவன் என்னவே தன்னை காணல் கண்ணினில் கண்ட ஞானம். உன்னை நீ புரிந்து கொள்வதுதான் கண்ட ஞானம். அதுக்கு பேர் அபரோக்ஷ ஞானம். கரைதல் போவது நோய் போதல், திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்தமாமே. முழுமையாக இது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு பூர்ண விடுதலை. இதில் இந்த 7 அவஸ்தை பார்த்தோம். அஞ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், கண்ட ஞானம், கரைதல் போவது, ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. 7. இந்த 7ல் முதல் 3 பந்த அவஸ்தைன்னு பார்த்தோம். அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், இது 3 பந்தப்படுத்துகிற அவஸ்தை. மிச்ச 4 மோக்ஷஸ்வரூபம்.
மிச்ச 4 என்னது? பரோக்ஷம், பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. இப்போ நமக்கு அந்த குரு பிராப்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம தண்ணியில் ஒரு இதில் படித்து தண்ணியில் ஒரு எறும்பு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஒரு இலையவோ எதையோ போட்டு என்ன பண்ணுறோம்? அதை நம்ம தூக்கி விடுறோம். அது மாதிரி குரு என்ன பண்ணுறாரா? நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு, சம்சாரத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு என்ன பண்ணுறாரு? இந்த உபதேசத்தின் மூலமாக குரவன் வாக்கியம் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். எப்போ நமக்கு குரு பிராப்தி கிடச்சிருச்சோ அப்போவே நம்ம மோட்சத்துக்கு வந்துட்டோம். நம்ம அவித்யா மாயையிலேருந்து வித்யா மாயைக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இனி அடுத்து கேட்க போகிறோம் 64. தசபுமான் தனி கண்டார் போல் சத்குரு மூர்த்தியேயன் நிச்சவடி வினையான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். சுசி பெரும் லட்சியார்த்தம் துவம் பதம் தற்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளார். தசபுமான் தனை கண்டார் போல் சர்க்குரு மூர்த்தியேயன் நிஜவடி வினையான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். சுஷி பெரும் லட்சியார்த்தம் துவம் பதம் தற்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். இப்போ டயலாகு யார் பேசுகிறார்? இவ்வளோ நேரம் குரு பேசி முடிச்சிட்டாரு. இப்போ சிஷ்யன் டவுட்டு கேட்குறான். புரியுது, கதை நல்லா புரியுது. என்ன 10வது ஆள் கதை புரியுது, ஆனால் என்கிட்ட எப்படி பொருத்தி பார்க்குறது அது எனக்கு புரியல. 10ஆம் அவன் கதை புரியுது, இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம சார்பாக கேள்வி கேட்குறாங்க. தசபுமான் தன்னை கண்டார் போல், அவனுக்கு 10ஆம் அவன் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சிருச்சு. தசமன்னா 10ஆம் அவன், தன்னை கண்டார். ஒரு வார்த்தை முக்கியம். அவன் நான் தான் 10ஆம் அவன் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டான்? புரிஞ்சுக்கிட்டான். அதுபோல சர்க்குரு மூர்த்தியே, சர்க்குரு, குருனாலே அறியாமையை அகற்றி அறிவு சுடரை ஏற்றி கொடுப்பவர் தான் குரு. அந்த சன்மார்க்கமான குரு சத்குரு. சத்துனாலே பிரம்மம், பிரம்மத்தை உபதேசிக்கக்கூடிய குரு, அதனால சத்குரு. நல்ல ஒழுக்கமுடைய குரு, நல்ல குருவாக இருக்கணும். நம்ம தப்பான குரு யார்ட்டையாவது போய் மாட்டினோம்னா முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே நாசமாயிடும். இப்போ அந்த சன்மார்க்கமான எதை உபதேசிக்கின்றாரோ அதோடைய வாழ்க்கை மயமாக இருக்கணும். அவர் தான் சத்குரு. சத்குரு மூர்த்தியே என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். ஒரு வார்த்தை அப்படி செதுக்கி எடுத்திருக்க. என்ன பற்றின உண்மை என்ன? அவர் என்ன சொன்னார்? உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லைன்னு சொன்னார். எனக்கு 10ஆம் அவன் கதை புரியுது. தசபுமான் தன்னை கண்டார் போல், அதில் எனக்கு நல்லா புரியுது, அந்த கதை நல்லா புரியுது. ஆனால் மற்ற விஷயம் கொஞ்சம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுபோல் என்னுடைய நிஜ வடிவினை யான் காண ஏன்னா அவர் சொன்னார் கண்ட ஞானம், காணாத ஞானம் கண்ட ஞானம்னு சொன்னார். இப்போ நமக்கு பிரச்சனை? நமக்கு காணாத ஞானம் உண்டாயிருக்கு, அந்த கண்ட ஞானம் வரணும். அதை நாம் பார்க்க, நான் தான் தசமன்ங்கிறத எதை வச்சு பார்த்தேன்? 10ஆம் அவன், நான் தான் 10ஆம் அவன்கிறத எதை வச்சு பார்த்தான்? கண்ணை வச்சு பார்த்தானா? புரிஞ்சுக்கிட்டான். தான் தான் 10ஆம் அவன்கிறது புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் அபரோக்ஷ ஞானம்னு வார்த்தை பார்த்தோம். பரோக்ஷ அக்ஷம்னால என்ன பார்த்தோம்? நம்ம இந்திரியங்கள், கண்ணால் காதால் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பிரத்யக்ஷ ஞானம்னு பார்த்தோம். பிரத்யக்ஷம்னா என்னுடைய கண்ணால் நான் தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய காதால் தெரிஞ்சுக்கிறது பிரத்யக்ஷம். பரோக்ஷ ஞானம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பி ஏற்றுக்கிறது. வேறொருடைய ஒரு இந்திரியங்களுக்கு அது பிரத்யக்ஷமாக இருக்குது, எனக்கு அது செகண்டரி நாலெட்ஜாக தான் இருக்குது. அதை காணாத ஞானம்னு பார்த்தோம். பிரம்மம் இருக்குது அப்படின்னு யாரோ சொல்கிறத கேட்டுக்க. நீ பார்த்தியா? பார்க்கல. அப்போ நான் பார்க்காததா இருக்கும்போது எனக்கு அது டைரக்ட் நாலெட்ஜாக இல்லை. அப்போ அதுக்கு பேர் பரோட்சம். இந்த அபரோக்ஷ ஞானம் அப்படிங்கிறது எப்படி? அதனால தான் இந்த 10ஆம் அவன் கதையை கொடுத்துருக்காரு.
10ஆம் அவன் கதையில் அவன் எதை வச்சு 10ஆம் அவன்னு தெரிஞ்சுக்கிட்டான்? பார்த்தானா, கேட்டானா, தொட்டு பார்த்தானா 10ஆம் அவனை? ஏற்கனவே இருந்த விஷயம் இதுவரை கவனிக்கப்படாமல் இருந்தது. அதை எந்த இந்திரியத்தாலையும் புரிஞ்சுக்கிடல, இந்திரியம் இல்லாமல் டைரக்டாக புரிஞ்சுக்கணும். அதான் அபரோக்ஷ ஞானம். ஏன்னா நமக்கு இந்த பரோட்சம் அபரோக்ஷங்கிறதுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா குரு கிட்ட நம்ம இவ்வளோ நாள் பாடம் கேட்குறது எல்லாம் தியரி, இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சில பேர் நினைக்கலாம். தியரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ குரு ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு உனக்கு சொல்லியிருக்காரு, இந்த ஆத்மாவை நீ அனுபவிக்கணும், அனுபவித்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சில தப்பான ஃபிலாசபிஸ்லாம் இருக்குது. நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் நம்ம அதை ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த 10ஆம் அவன் எப்படி நானே 10ஆம் அவன் என்பதை என்ன பண்ணுறான், புரிஞ்சிக்கிறான். எப்படி புரிஞ்சிக்கிறான்? அவனுடைய அறியாமை நீங்குகின்றது, அந்த அறிவு அவனுக்கு உண்டாகின்றது. அதுபோல் எனக்கு புரிய வைங்கன்னு சொல்கிறான். என்னுடைய நிஜ வடிவை யான் காண நீர் காட்ட வேண்டும். என்ன எனக்கே தெரியாது, நீங்கள் சொல்கிறீங்க, நீயே பூர்ணன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அது புரியலை. அதை எனக்கு எப்படி அந்த 10ஆம் அவன் இருக்கின்றான்ங்கிறது வரைக்கும் தான் பரோட்ச ஞானம். நானே 10ஆம் அவன் வந்துட்டா அபரோக்ஷ ஞானம் ஆயிருக்கு. அதுபோல் எனக்கு இந்த விஷயம் இன்னும் எனக்கு காணாத ஞானமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு துக்கம் போயிடுச்சுன்னா தான் அது அபரோக்ஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம். முழுமையாக துக்கம் போனால் அது அபரோக்ஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ எனக்கு இன்னும் அது காணாத ஞானமாக இருக்குது. அதனால் எனக்கு யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கான், சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர். எனக்கு புரியலைன்னாலும், ஏன்னா என்னுடைய யுக்திக்கு சிலது புரியாமல் இருக்கலாம், எப்படியாவது எனக்கு அதை புரிய வச்சுருங்க. யான் காண நீர் காட்டல் வேண்டும், எப்படியாவது என்னை கரையேற்றிருங்க அப்படின்னு சொன்னோடனே குரு பேசுகிறாரு. சுஷி பெரும் லட்சியார்த்தம் துவம் பதம் தத்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். ஆழமான ஒரு விசாரத்துக்குள்ள கொண்டு வர்றார். இதுதான் சாஸ்திரம். இதை வச்சு தான் நமக்கு உபதேசத்தை தொடங்குது. இதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேர். தத்துவம் அசி, தத் துவம் அசி சம்ஸ்கிருத வார்த்தை தான். தமிழில் சொல்லும்போது நீ அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய். இதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேர். மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம் கிடையாது, முக்கியமான வாக்கியம், வாழ்க்கையில் முக்கியமான வாக்கியம். அதனால் அதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேர். மகா வாக்கியம்ங்கிறது இறைவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்வதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேர். பொதுவாக நம்ம எல்லாருமே சின்னதுலேருந்து கோயில் போயிட்டு வந்திருக்கோம், நல்லா சாமி கும்பிட்ருக்கோம், சாமி பக்தியோடு இருக்கோம். இறைவன் வேறு, நான் வேறு, நான் பக்தன், அவர் தெய்வம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த எண்ணம் நமக்கு அப்படி தான் வந்திருக்கும். சாஸ்திரம் என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் நம்மளை ஆழமாக கூட்டிகிட்டு போகுது. அதெல்லாம் சின்ன பிள்ளைய பாடம். இனிமேல் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்துக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு ஆழமாக இன்னொரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. இதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேர். முக்கியமான மகா வாக்கியங்கள் 4 மகா வாக்கியங்கள் இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், புதுசாக வர்றவங்களுக்கு இதுவே கஷ்டமாக இருக்கும். முதல்ல தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய். ஐயப்பன் கோயில் போகிறவங்கெல்லாம் விரதம் இருந்து போவாங்க, 40 நாள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து எல்லா சுகங்களையும் துறந்து இறைவனை போய் போகிறாங்க. போனால் அங்கே அவர் சின்மத்ரையோடு உட்காந்து என்ன பண்ணியிருக்காரு, தத்துவமசி அப்படிங்கிறாரு. எந்த கடவுளை நீ தரிசிப்பதற்கு வந்தாயோ நீயே அதுவாக இருக்கின்றாய் என்ன பண்ணுறாரு, அந்த உபதேசம் தான் அங்கே கொடுக்கப்பட்டு. தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு. நீ அதுவாக இருக்கின்றாய், நீ அந்த மெய்ப்பொருளாக இருக்கின்றாய் அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யனுக்கு அப்படி குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும்.
நானும் கடவுளும் ஒன்றா, அது எப்படி அப்படின்னு அதனால தான் சொல்ல போகிறாரு. சுஷி பெரும் லட்சியார்த்தம் துவம் பதம் தத்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். பதங்களாக போட்டிருக்காரு. சுஷி, சுஷி பெரும் லட்சியார்த்தம். சுச்சி, சுச்சினாலே சுத்தம்னு அர்த்தம். அசுச்சி, அசுச்சின்னா அசுத்தம். சுச்சி பெரும் லட்சியார்த்தம் துவம் பதம் தத்பதங்கட்கு அசிபதம் ஐக்கியம் செய்யும். ஒன்னொன்னே நம்ம நல்ல ஆழமாக பார்ப்போம். பதம்னா வேர்டு, வார்த்தைக்கு பேர் பதம். சம்ஸ்கிருதத்தில் துவம் அப்படின்னு ஒரு வேர்டு. துவம் பதம் தத்பதம் அசிபதம். துவம் பதம் தத்பதம் அசிபதம். தத் துவம் அசி, அதான் துவம் பதம் தத்பதம் அசிபதம். துவம்னா நீ, நீனா யாரு? ஜீவாத்மா, ஜீவாத்மாவாகிய நான். தத்னா பரமாத்மா, ஜீவாத்மாவாகிய நீ பரமாத்மாவாக அசினா இருக்கிறாய்னு அர்த்தம். நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறதா மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தை மேலோட்டமாக பார்க்க முடியாது. அதனால தான் கொடுத்துக்கு லட்சியார்த்தம்னு ஒரு பதம் கொடுத்துரும். லட்சியார்த்தம்னா ஒரு வார்த்தைக்கு எப்போவுமே நமக்கு மேலோட்டமாக சில அர்த்தம் வரும், ஆழமாக ஒரு அர்த்தம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் சுட சுட பேசினார் அப்படிங்கிறோம். சுட சுட பேசினார்னா என்ன அர்த்தம்? வந்து பொத்து போச்சா, கோமா பேசு, கோமா பேசு. சுட சுட பேசினார் அப்படின்னா அதுக்கு என்ன? அது உட்பொருள் வேற இருக்குது. மேலிருந்த வாரியான அர்த்தம் ஒன்று இருக்குது, உட்பொருள் வேற ஒன்று இருக்குது. மரமண்டை அப்படின்னா மரமண்டைன்னா என்ன? மரம் முளைச்சிருக்கா? ஆழமாக பார்க்கும்போது அந்த சொற்பொருள் ஒன்றா இருக்குது, அதனுடைய உட்பொருள் வேறாக இருக்கு. இப்போ நீ அதுவாக இருக்கின்றாய் அப்படிங்கிறதுக்கு மேலோட்டமான இதுக்கு பேர் வாச்சியார்த்தம்னு பேர். அந்த வாச்சியார்த்தம், அந்த பதத்திற்குரிய மேலான பொருள் வாச்சியார்த்தம். அதனுடைய உட்பொருள், அதனுடைய ஆழமான பொருள் என்னது? லட்சியார்த்தம்னு பேர். சுச்சி பெறும் லட்சியார்த்தம், தூய்மைப்படுத்தப்பட்ட லட்சியார்த்தம். அப்படின்னா என்னது? அது தூய்மை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். எதனால? நீன்னு நான் சொல்லும்போது நான் என்னவா நினச்சிருக்கேன்? உடம்பாவும் மனசாவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை நம்ம நிறைய ஈக்குவேஷன்லாம் சொல்ல போகிறார். ஈக்குவேஷன்லாம் நிறையா போட்டு இதை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ அந்த மெய்ப்பொருளாகவே இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நீ என்ன பண்ணணும்? அதை லட்சியார்த்தமாக புரிந்து கொண்டு அது செய்யும் உண்மை கேளாய், ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். அந்த அசிபதம் என்ன பண்ணுது அப்படின்னா உனக்கு ஒரு ஐக்கியத்தை உபதேசிக்கின்றது. ஐக்கியம்னா ஒன்றாக இருக்கும் தன்மை, ஒன்னெஸ் அப்படிங்கிறோம். யூனியன் கிடையாது, போய் சேர்வது கிடையாது. நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைவது அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். இங்கே ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்க போகிறோம். காரிய காரண திருஷ்டி. ஏற்கனவே கடலை மாவு, அதை மறக்கவே கூடாது. வந்து காராச்சேவ் மிக்சர் கடலை மாவு என்ன பண்ண போகிறோம்? அதுபோல் ஐக்கியம் எங்கே சொல்ல போகிறோம்? நமக்கு அந்த காரண திருஷ்டியில் தான் சொல்ல போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. நீயே அந்த பத்தாமவன், அவன் பத்தாமவன் புரிஞ்சது மாதிரி நானே அந்த பூர்ணமான பிரம்மம்னு நீ புரிஞ்சுக்கணும்னு நீ கேட்குற. அதுக்கு நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் அப்படின்னு சாஸ்திரம் அடுத்து இன்னொரு மெத்தடை சொல்லுது. ஆழமான விஷயம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இது எப்படி நமக்கு சொல்ல போகுது, இந்த தத்துவமசிங்கிறத எப்படி நமக்கு புரிய வைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு பல நுண்மையான கருத்துக்கள் நமக்கு வரப்போகுது. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தச புமான் தனி கண்டார் போல் சார் குரு மூர்த்தியேயன் நிச்சவடி வினையான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். சுஷி பெரும் லட்சியார்த்தம் துவம் பதம் தற்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய்.
ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். கைவல்ய சக்தி கணபதிக்கு चला